80, 90 காலகட்டங்கள்ல காமெடிகளில கொடிகட்டி பறந்தவர்கள் தான் கவுண்டமணி செந்தில் அவர்கள். இவங்க ஒரு சில ஆண்டுகளாக வயது முதிர்வு காரணமாக சினிமா படங்கள் நடிப்பதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தற்போது பாத்தீங்கன்னா மீண்டுமே கம்பேக் கொடுக்கும் விதமாக ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. செந்தில் அவர்களோ ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கவுண்டமணி அவர்கள் நடித்தா ஹீரோ தான்ப்பா அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஹீரோவாக ஒரு சில படங்கள் பண்ணாரு. ஆனால் அந்த படங்கள் அவருக்கு அந்த அளவிற்கு பெயரை பெற்று தரல. இதற்கு கவுண்டமணி அவர்கள் நடிக்காமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற விமர்சனம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. மீண்டுமே நீங்கள் காமெடிகள்ல களமிறங்குங்கள் அப்படின்னு பல ரசிகர்களுமே தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டும் வந்தாங்க. சோ ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்க கவுண்டமணி அவர்கள் தொடர்ச்சியாக மீண்டுமே காமெடிகள்ல களமிறங்க போவதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது கவுண்டமணி அவர்கள் நம்ம அதிர்ஷ்டருடைய அடுத்த திரைப்படமான AK 64 திரைப்படத்துல கமிட் ஆகியிருக்காரா. சோ AK அவர்களுடைய அறிவுறுத்தலின்படிதான் இவர் இந்த படத்துல கமிட் ஆகி உள்ளார் அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் இந்த படக்குழுவுடன் இணைந்ததுல மிக்க மகிழ்ச்சி, AK அவர்களுக்கு நன்றி அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு. AK 64 படத்தின் மீது உள்ள எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு. படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாதங்கள்ல ஸ்டார்ட் ஆக இருக்கு. நம்ம AK அவர்களோ வெளிநாடுல கார் பந்தயங்கள்ல பட பிஸியாக இருக்காரு. சென்னை வந்ததுமே படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே அண்மையில தெரிவிச்சிருந்தாரு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.